அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, பாலிசி நோட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை படிக்காமல் யாரும் இப்போ எக்ஸாமுக்கு போகவே முடியாது. ஓகேவா? ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் நடந்தது. நிறைய கொஷின்ஸ் பாலிசி நோட்ஸ்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பாலிசி நோட்டில் ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட்டான சோஷியல் வெல்ஃபேர் அண்டு உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு மேலே அப்கமிங் கிளாஸஸில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட்ஸுடைய சம்மரியை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மினிமம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் மினிமம் ஒரு 2 or 3 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இப்போ குரூப் 2A மெயின்ஸில் பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து மட்டும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 4 கொஷின் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் இயர் குரூப் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயின்ஸ்லேயே ஒரு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதே மாதிரி ப்ரீவியஸாக நம்ம பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பார்ட் 1 பார்த்தோம். பட்ஜெட் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ இல்லைனா அதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பார்ட் 2வாக இருக்கும். இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பார்ட் 1 எதனுடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிசி நோட்டுடையதை எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா சோஷியல் வெல்ஃபேர் அண்டு உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ குரூப் 2A இப்போ February மாதம் நடந்துச்சு இல்லைங்களா? அதில் பார்த்திங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக என்னென்னலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தா மட்டும்தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இந்த கொஷின்லாம் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வரல அப்படின்னா அது எங்கே இருக்குது அப்படின்னா பாலிசி நோட்ஸில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பாலிசி நோட்ஸ் ஒரு 200 பக்கம் 300 பக்கம் படிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு டைம் இல்லை. ஓகேவா? அதனால் உங்களுக்கு சம்மரியாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் என்ன பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா நல்லா யூட்டிலைஸ் பண்ணி நல்லா பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா? பாருங்கள், குரூப் 2Aல 5th கொஷின் ஒன்று கேட்டிருக்காங்க. என்னென்னு கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி பேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா அட்டல் டிங்கரிங் லேப், ஓகேவா, கிருஷி நியூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால்னா உன்னதி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட்லி பேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பால்னா அப்படின்னு சொல்லுவாங்க. பால்னா அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு ஸ்கீம். எதனுடைய டிபார்ட்மெண்ட்னா சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய ஸ்கீம். இது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஒர்க்கிங் உமன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சைல்டை பார்த்துருக்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் இந்த பால்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரொவைட் சப்போர்ட் சர்வீஸ் லைக் சேஃப் அகாமடேஷன் அண்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் டு ஒர்க்கிங் உமன். ஓகே, ஒர்க்கிங் உமன் கரெக்டு. ஆனால் அவங்களுடைய குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் பார்த்திங்கன்னா பால்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சம்பரியில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஓகேவா? அது பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் இது கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றதாக உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த பிரைமரி ஆப்ஜெக்டிவ் ஆஃப் குளோபல் ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இஸ். ஓகேவா? ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் அப்படின்றது எதற்காக அப்படின்னா பெண்களுக்காக பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் முதல்வன், புதுமை பெண், விடியல் பயணம், மக்களுடன் முதல்வர். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா புதுமை பெண், விடியல் பயணம், இது ரெண்டுமே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க, ஸ்கீம்லேயும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதில் இந்த டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போக்சோ உங்களுக்கு ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது படிக்காமல் யாருமே எக்ஸாமுக்கு போயிருக்க மாட்டீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இப்போ போக்சோ எல்லாரும் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா புதுமை பெண், விடியல் பயணம் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டாப் சென்டர் ஒரு சிலர் படிச்சிருப்பாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்க மாட்டாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது சம்டைம்ஸ் ஈஸியாக இருந்திருக்கும், இல்லை புதுசாக படிக்கிறவங்களுக்கு இது கஷ்டமாக இருந்திருக்கும். இது எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா பாலிசி நோட்டில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பால்னா அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா பாலிசி நோட்டில் தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு கொஷின். ஓகே, அப்போது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் கரெக்டாக போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 பேருக்கு நம்ம முன்னாடி இருப்போம். ஓகேவா? ஒரு கொஷின் தப்பு பண்ணோம் அப்படின்னா 1500 பேருக்கு நம்ம என்னவாக இருப்போம் அப்படின்னா பின்னாடியே இருப்போம். ஓகே, சக்ஸஸ் ஆகிறதுக்கும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு கொஷின் தான் பார்த்தீங்கன்னா காரணமாக இருக்கும். அதனால்
ஒவ்வொரு கொஷினும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியம். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து எங்கெல்லாம் எப்படியெல்லாம் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து ஸ்கோர் பண்ணுங்கள். ஒரு கொஷின் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா வந்து ஸோ ஈஸியாக வந்து விட்டுற முடியாது. ஏன்னா அந்த ஒரு கொஷினால் ஒரு 2 வருஷம் வந்து தள்ளி போகுது இல்லைங்களா ஒரு பர்சனுக்கு, அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கொஷினுடைய மதிப்பு வந்து தெரியும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து என்னென்னலாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி மெயின்ஸில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ திராவிட இயக்கங்களின் ஆட்சியில் சமூக நலத்துறை வகுத்தளித்த திட்டங்கள் குறித்து எழுதுக. ஓகேவா, ரைட் அபவுட் த ஸ்கீம்ஸ் formulated by the Department of Social Welfare during the rule of Dravidian movements அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 4-5 ஸ்கீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துருக்குது. ஓகேவா, அந்த ஸ்கீம்ஸ் பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா இது எழுதிருந்தோம் அப்படின்னா வந்து நல்ல மார்க்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து ஸோ போட்டிருப்பாங்க. ஓகே, அப்போ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி, ஸோ பாலிசி நோட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ளே பண்ணுது. ஓகேவா, ஸோ ஏன் வந்து பாலிசி நோட்ஸ் நம்ம படிக்கணும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும். ஓகே, இப்போ யூபிஎஸ்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்று தனி பேட்டர்ன் இருக்குது, எஸ்எஸ்சிக்கு தனி பேட்டர்ன் இருக்குது, பேங்கிங்னா தனி பேட்டர்ன் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி படித்தவங்க டிஎன்பிசி ஓரளவுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸில் டிஎன்பிசிக்கு படிக்கிறவங்க அந்த தமிழ்நாடு ரிலேட்டடாக எல்லாம் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த பாலிசி நோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ பாருங்கள் இப்போது நம்ம கிளாஸ்க்குள்ளே போய்டுவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பாருங்கள். ஸோ ஐசிடிஎஸ் இது வந்து எக்கனாமிக்ஸ் புக்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த ஐசிடிஎஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ். சில நேரங்களில் உங்களுக்கு வந்து அந்த டேர்ம்ஸ் கொடுத்துட்டு அதனுடைய அப்ரிவேஷன் வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேட்கலாம். ஐசிடிஎஸ்னால் என்ன, இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ். ஓகேவா, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்ட இயக்குநரகம் 0 முதல் 6 வயது குழந்தைகளின் உயிர் வாழ்வாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டினை உறுதி செய்யும் வகையில் செயல்பட்டு வருகிறது. 0 முதல் 6 வயது குழந்தைகள், கருவுற்ற மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு ஒரு நலத்திட்டமாக ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் 1975ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஓகேவா, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இந்த ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்பாங்க. எப்போது அப்படின்னா வந்து 1975 கரெக்டாக வந்து அக்டோபர் 2ஆம் தேதி வந்து தொடங்கியிருப்பாங்க. அக்டோபர் 2 யாருடைய பிறந்த தினம் அப்படின்னா வந்து மகாத்மா காந்தியினுடைய பிறந்த தினம். ஓகேவா, இந்த ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் யாருக்கானது அப்படின்னா வந்து 0 முதல் 6 வயது குழந்தைகள், கருவுற்ற மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு ஒரு நலத்திட்டமாக இருக்குது. ஓகே, ஸ்டேட்மெண்ட்டில் வைப்பாங்க. ஸோ ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தோன்றுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது 0 முதல் 12 வயது குழந்தைகள், கருவுற்ற மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு ஒரு நலத்திட்டமாக உள்ளது. அப்போது 0 to 12 அப்படின்னா அது தப்பு. என்னது 0 to 6 தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா, சருக்கடுத்து மேலும் குழந்தைகளின் வளர்ச்சி குறைபாட்டினை நிவர்த்தி செய்தல் இத்திட்டத்தின் நோக்கமாகும். இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா வந்து ஸோ குழந்தைகளுடைய வளர்ச்சி குறைபாட்டை நிவர்த்தி செய்தல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய முக்கிய நோக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கடுத்து கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு சுகாதார பாதுகாப்பு பணிகளையும் இயக்குநரகம் நடங்குகிறது. ஓகே, மெயினாக இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைகள் பெண்களுக்காக வந்து கொண்டு வரப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐசிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் எப்போ வந்தது, அக்டோபர் 2 1975 வந்துருக்குது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த பாயிண்ட் பாருங்கள். கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் ஃபார் ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் உமன். இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மகளிருக்கான உரிமைகள் என்னென்னலாம் இருக்குது. ஓகேவா, இது மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஓரியன்டட் ஒரு சில இடங்களில் தான் இருக்கும். சில இடங்களில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸை மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, இது நம்ம அந்த சப்ஜெக்ட் படிக்கும்போது தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ரிலேட் பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபேக்ட் மாதிரி தான் சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் அப்படியே வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஓகே, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பாலிட்டியில் வருது. பாலிட்டியில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆர்டிகல் 14 to 18 என்ன சொல்லுது அப்படின்னா வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி பற்றி பேசுது. அதில் ஃபஸ்ட் ஆர்டிகல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோரில், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறந்த இடம் அல்லது இவற்றில் ஏதேனும் ஒன்றின் காரணமாக பாகுபாடு காட்டுதலுக்கு தடை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15+1 ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்குது. அதுக்கடுத்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் பை ஸ்டேட் இன் ஃபேவர் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஆதரவாக மாநில வாரியாக சிறப்பு ஏற்பாடு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே இருக்குது. இது நீங்கள் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதை கோட் பண்ணலாம். அதே மாதிரி ப்ரிலிம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆர்டிகல் 15+3 என்ன சொல்லுது, அப்படி இல்லைனா வந்து ஆர்டிகல் 15+1 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிலிம்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கடுத்து
ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ரிலேட்டிங் டு எம்ப்ளாய்மெண்ட், பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எதில் இருக்குது அப்படின்னா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில், ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, சமத்துவ உரிமையில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பெண்களுக்காக அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய சட்டங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து செக்யூரிங் அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் ஃபார் மென் அண்ட் உமன் ஈக்குவாலிட்டி, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் போதுமான வாழ்வாதாரத்தை சமமாக பெறுதல். இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, ஆர்டிகல் 39 என்ன சொல்லுது அப்படின்னு 39A வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. எதை பற்றி சொல்லுது அப்படின்னா வந்து செக்யூரிங் அடிக்குவேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் ஃபார் மென் அண்ட் உமன் ஈக்குவலி. ஓகேவா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் போதுமான வாழ்வாதாரத்தை சமமாக பெறுதல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 39A சொல்லுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின். சம வேலைக்கு சம ஊதியம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா வந்து 39 கிளாஸ் D வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ பெண்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மென்டலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் நேச்சர் வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஆனால் வந்து ஸோ இப்போ ஒருத்தர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து ஈக்குவல் பேமெண்ட் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் ஈக்குவல் பேமெண்ட் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்த இது வந்து பார்த்திங்கன்னா சொல்லுது அப்படின்னா வந்து ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். ஸோ இது ரெண்டுமே வந்து எதில் வருது அப்படின்னா வந்து டிபிஎஸ்பியில் வருது. டிபிஎஸ்பி என்னது, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது நம்ம எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா வந்து அயர்லாண்ட்லேருந்து எடுத்திருப்போம். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்ட் 4ல் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, ஸோ அப்போ 39 கிளாஸ் D எது சொல்லுது அப்படின்னா வந்து ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ப்ரொமோட்டிங் ஜஸ்டிஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்டு ப்ரொவைட் ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 39 கிளாஸ் Aல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஓகே, சமவாய்ப்பு அடிப்படையில் நீதியை மேம்படுத்துதல் மற்றும் இலவச சட்ட உதவி வழங்குதல். ஸோ இதுவும் டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஓகே, எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃப்ரீ லீகல் எய்டு எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா வந்து 39 கிளாஸ் Aல வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ரினவுன்ஸ் ப்ராக்டிசஸ் டெரோகேட்டரி டு உமன், அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பெண்களை இழிவுபடுத்தும் நடைமுறைகளை கைவிடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 42nd அமெண்ட்மெண்ட் 1976 மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்ட் 4Aல வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் நம்ம எங்கேருந்து எடுத்திருப்போம் அப்படின்னா வந்து அப்போதைக்கு ரஷ்யா, ஓகேவா, USSR அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ரஷ்யா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இது 59 கிளாஸ் A கிளாஸ் Cல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ பெண்களை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து இழிவுபடுத்தக்கூடிய அந்த நடைமுறைகளை கைவிடணும் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து 51 கிளாஸ் Aல வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிசர்வேஷன் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில். ஓகேவா, 1/3 ரிசர்வேஷன் ஃபார் உமன் இன் பஞ்சாயத்ஸ் அண்ட் இன் முனிசிபாலிட்டிஸ். பஞ்சாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1/3 ரிசர்வேஷன் இருக்கணும்னு எந்த ஆர்டிகல் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 243 கிளாஸ் D. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டியில் 1/3 ரிசர்வேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆர்டிகல் சொல்லுது அப்படின்னா ஸோ 243 கிளாஸ் D வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுது. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஆர்டிகல்ஸ். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஸ்டார்டிங்கில் வந்து என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருந்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேருந்து தூக்கிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ஒரு லீகல் ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இதற்கான ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா வந்து 300A அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அப்போ ரைட் டு ப்ராப்பர்ட்டி உமன், ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆர்டிக்கலை கொடுத்துருக்காங்கன்னா 300Aல வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜஸ்ட்டு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா இந்த ஆர்டிகல் எதை பற்றி மென்ஷன் பண்ணுது அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்கன்னா இன்செர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து எந்த இடமோ அந்த இடத்துல நீங்கள் இந்த ஆர்டிகளெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த உமன் எம்பவர்மெண்ட் ரிலேட்டடாக நீங்கள் இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பெண்களுக்கான ஒரு சில சட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பெண்களின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு பல்வேறு நலச்சட்டங்களான வரதட்சணை தடுப்பு சட்டம், ஓகேங்களா, டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961. இதுவும் டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ். ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து
குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாப்பு சட்டம். ஓகேவா? ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. அதாவது கணவன்மார்களோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மாமனார் மாமியாரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து நகைக்காகவோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதிகார தூணிலையோ அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கொடுமைப்படுத்துவாங்க இல்லையா? ஸோ அதை தடுக்கிறதுக்கான சட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். டொமஸ்டிக் வயலன்ஸ்னால் என்னது? வீட்டுக்குள்ளே அந்த பெண்ணை வந்து அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுறது தான், அதான் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் 2013. அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான என்ன சட்டம்? பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள் சட்டம் 2013 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான விடுதிகள் மற்றும் இல்லங்களை முறைப்படுத்துதல் சட்டம் 2014. ஓகேவா? ஸோ தமிழ்நாடு ஹாஸ்டல்ஸ் அண்டு ஹோம் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன் ஆக்ட் 2014. இது எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க, ஒன்று மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. அப்படிலாம் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்ட் எப்போ வந்தது அப்படின்னு வந்து கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் ரொம்ப முக்கியமானது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் உமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 ரொம்ப முக்கியமானது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அது எப்போ வந்தது அப்படின்னா வந்து 2013 வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பெண் குழந்தைகளின் நலனை பாதுகாக்கவும் பெண் சிசு கொலையை தடுக்கவும் உன்னதமான திட்டங்களான தொட்டில் குழந்தை திட்டம், முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் மற்றும் குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியன செயல்படுத்தப்படுகின்றன. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொட்டில் குழந்தை திட்டம். ஓகேவா? ஸோ கிராடல் பேபி ஸ்கீம் 1992 இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம். இன்றைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆண் குழந்தைகள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா வந்து பேரண்ட்ஸை பார்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தாட் இருக்க தான் செய்யுது. அது என்றைக்கு மாறும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். ஓகேவா? ஸோ அந்த காலத்தில் நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பா அம்மா ஒரு பிஃபோர் 2000 பெண் குழந்தைகள் பிறந்துட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருத்தப்படுவாங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான பெண் குழந்தைகள் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கள்ளிப்பால் கொடுத்து கொள்வது இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஓகேவா? ஏன்னா பெண்கள்லாம் செலவு அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் வந்து அவங்க பேரண்ட்ஸை பார்த்துக்கிற அளவுக்கு என்ன சொசைட்டியில் என்ன ஆகிட்டாங்க அப்படின்னா வந்து வளர்ந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த கிராடல் பேபி ஸ்கீம் யார் கொண்டு வந்தாங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க. இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 1992 இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து சீஃப் மினிஸ்டர் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் இதுவும் 1992 வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் 2006. ஸோ இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? குழந்தை திருமண தடை சட்டம் எப்போ வந்தது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2006 வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு தீர்வு காணும் விதமாக 2008 சட்ட ரீதியாக ஏற்படுத்தப்பட்ட அமைப்பே தமிழ்நாடு மகளிர் ஆணையம் ஆகும். ஓகேவா? தமிழ்நாடு மகளிர் ஆணையம் எந்த வருஷம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. எந்த வருஷம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா வந்து 2008 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்படுத்தப்பட்டது. ஓகேவா? ஸோ எ ஸ்டேட்யூட்டரி பாடி தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன் வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் இன் 2008 டு டீல் வித் த கேசஸ் ரிலேட்டிங் டு கிரைம் அகெயின்ஸ்ட் உமன். பெண்களுக்கு எதிரான அந்த கிரைம் அந்த குற்றமெல்லாம் நடக்குது அப்படின்னா அதை வந்து யார் வந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னா அதே மாதிரி டீல் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இந்த தமிழ்நாடு மகளிர் ஆணையம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீல் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைம்பெண்கள் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் திருமணம் ஆகாத பெண்கள் நலனுக்காக 2002 தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் புதிதாக தோற்றுவிக்கப்பட்டது. கைம்பெண்கள்லாம் ஒன்றும் கிடையாது, கணவன் இல்லாத பெண்கள், அதாவது விதவை அப்படின்னு சொல்லுவோம். அந்த விதவை அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கைம்பெண்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றிருக்கிறாங்க. இவங்களுக்கான ஒரு வாரியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2022 கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மகளிர் ஆணையம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து 2008 கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ டெஸ்டிடியூட் உமன் வெல்ஃபேர் போர்டு எப்போ கிரியேட் பண்ணாங்க அப்படின்னா வந்து 2022 வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. ஓகே. ஸோ அதுக்கடுத்து ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் எப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ 2 அக்டோபர் 1975 கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 2015. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து குழந்தைகள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்திருக்கு. ஸோ கத்தி படத்தில் கூட இந்த ஆக்டை பற்றி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா வந்து கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அந்த சட்டம் மட்டும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஜுவைனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் எப்போ வந்தது? 2015 வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்தது. ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம முக்கியமான ஒரு ஸ்கீமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து வரும். இந்த ஸ்கீம் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின்ஸ் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கீம் பாருங்கள், மூலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஹையர் எஜுகேஷன் அஷூரன்ஸ் ஸ்கீம். ஓகேவா?
ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா புதுமை பெண் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்றத புதுமை பெண் திட்டமாக வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 வந்து பார்த்தா கொண்டு வந்தாங்க. ஓகேவா, யார் கொண்டு வந்தாங்க? இப்போது 2021 அப்புறம் வந்து பார்த்தா சிஎம்மாக இருக்கிறவர் யார்? சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. ஓகேவா, ஸோ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம் புதுமை பெண் திட்டம் 18 மார்ச் 2022. ஓகேவா, அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் 2.73 லட்சம் மாணவியருக்கு அவர்கள் இளங்கலை தொழிற்பயிற்சி மற்றும் பட்டய கல்வியினை பெறும் காலம் வரை அவர்களது வங்கி கணக்கிற்கு மாதந்தோறும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து 1000 ரூபாய் நேரடியாக என்ன பண்ணுறாங்கன்னா வந்து செலுத்துகிறாங்க. அதாவது பெண்கள் அந்த எப்படி சொல்கிறது, ஸ்கூலில் வந்து ட்ராப் அவுட் ஆகக்கூடாது, அவங்க வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்தா வந்து படிக்கணும். அதே மாதிரி வறுமையாலேயும் வந்து பார்த்தா ஸ்கூல் விட்டு ட்ராப் அவுட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் 2022 வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 1000 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஹையர் எஜுகேஷனை முடிக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க, இந்த புதுமை பெண் திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. எப்போனா 2022 கொண்டு வந்தாங்க. யார் சிஎம்மாக இருந்தது அப்படின்னா வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்திருக்காங்க. ஓகேவா, பாருங்கள் அதனுடைய இது கொடுத்துருக்காங்க. பெண்களின் திருமணம் என்ற நிலைப்பாட்டிலிருந்து கல்வி மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாடு அரசு பயணம் செய்கின்றது. எனவே உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகை வழங்கி ஊக்குவிக்கும் வகையில் புதுமை பெண் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. புதுமை பெண் திட்டமானது இள வயது திருமணங்களை தடுப்பதற்கும், இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே, என்னது இள வயது திருமணங்களை தடுப்பதற்கும் உயர்கல்வியில் மாணவர்களின் சேர்க்கை விகிதத்தை அதிகரிப்பதையும் இது கேட்பாங்க. இந்த புதுமை திட்டத்தினால வந்து பார்த்தா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. என்னது, இளம் வயது திருமணங்களை தடுப்பதற்கும். ஓகேவா, ஸோ அந்த யங் ஏஜில் இந்த சைல்டு மேரேஜ் எல்லாம் பண்ணுறாங்களா அதை வந்து தடுக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா உயர்கல்வியில் மாணவர்களின் சேர்க்கை விகிதத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதிகரிக்கிறாங்க. ஹையர் எஜுகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த உமன்ஸுடைய என்ரோல்மெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கடுத்து இடைநிற்றல் இன்றி அவர்களின் உயர்கல்வியை நிறைவு செய்வதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. அதாவது நடுவிலே வந்து அவங்க ட்ராப் அவுட் ஆகக்கூடாது அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய முக்கியமான ஒரு ஆப்ஜெக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, இத்திட்டமானது 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை 6th to 12th அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வியை தொடரும் மாணவிகளை இலக்காக கொண்டு செயல்படுகிறது. ஸோ 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12th அப்புறமா ஒரு ஐடிஐயோ ஒரு டிப்ளமோவோ அதுக்கப்புறம் வந்து எதுக்கு போயிருக்கணும் காலேஜுக்கு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மந்த்லி ஸோ 1000 ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து தருவாங்க. அதுக்கடுத்து இப்போ 2024 to 25 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ஸோ கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்கூலுக்கு இந்த ஸ்கீம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ 2024-25 கல்வியாண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று உயர்கல்வி பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. எது, புதுமை பெண் ஸ்கீம். ஓகே, அப்போ புதுமை பெண் ஸ்கீம் 2022 வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹையர் எஜுகேஷனில் உமன்ஸை என்ரோல்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிறவங்களுக்கு, அதே மாதிரி வந்து சைல்டு மேரேஜை தடுக்கிறதுக்கு இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஸோ 6th to 12th தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும், தமிழ் வழியில் படிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எலிஜிபிள். இப்போது 6th to 12th கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லையும் படிச்சிருந்தா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் எலிஜிபிள். ஸோ மாதம் அவங்க படித்து முடிக்கிற வரைக்கும் வந்து 1000 ருபீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஸோ கொடுப்பாங்க. ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, மூவலூர் ராமாமிர்தம் என்ன திட்டம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒன்று புதுமை பெண் திட்டம் கொடுப்பாங்க, அப்படி இல்லைனா வந்து என்னது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி திட்டம். மூவலூர் ராமாமிர்தம் உங்களுக்கே தெரியும். ஓகேவா, ஸோ அபாலிஷன் ஆஃப் தேவதாசி சிஸ்டம். சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் உமன் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் மெட்ராஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறப்புக்குரியவங்கள் யார் அப்படின்னா வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தான். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்கீம் வந்து பாருங்கள், இந்த ஸ்கீமினுடைய ஆப்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா, இந்த ஸ்கீமுக்கான ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெண்கள் உயர்கல்வி பெறுவதை ஊக்குவித்தல் மற்றும் உயர்கல்வியை தொடர உந்துதலை அளிப்பதன் மூலம் சமூக பொருளாதார ரீதியாக நல்ல அடித்தளம் அமைத்தல் மற்றும் பாலின சமத்துவத்தை ஏற்படுத்துதல். அதுக்கடுத்து புதுமை பெண் திட்டத்தின் மூலம் பெண்களுக்கான தொழில் வாய்ப்புகளை அதிகரித்து அதில் பங்கேற்க செய்தல். ஓகேவா, டு எனேபிள் த கிரியேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஸ்கில்டு உமன் ஒர்க் ஃபோர்ஸ். அதுக்கடுத்து பெண் குழந்தைகளின் இடைநிற்றல் விகிதத்தை தடுத்து உயர்கல்வியினை தொடர ஊக்குவித்தல். ஓகே, டு ப்ரிவென்ட் ட்ராப் அவுட்ஸ் பியாண்ட் ஹையர் செகண்டரி அண்ட் இன்க்ரீஸ் த ரிட்டென்ஷன் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன். அதுக்கடுத்து பெண் குழந்தைகளை பொதுவாக
பொது நிகழ்வுகளில் பங்கு பெறவும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உதவுதல். ஸோ அதுக்கடுத்து பெண்களுக்கு சமூகம் மற்றும் பொருளாதார ரீதியாக அதிகாரம் அளித்தலை உறுதி செய்கிறது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டு என்ஷூர் சோஷியோ எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுடைய முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஜெக்டிவ். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெனிஃபிட் ஆஃப் த ஸ்கீம். மாணவர்களின் உட்கேள்வினை தொடர ஒரு பயனாளிக்கு ஊக்கத்தொகையாக மாதம் 1000 வீதம் அவர்களின் வங்கி கணக்கில் வந்து நேரடியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நாம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேங்க்குக்கு போகிறதோ இல்லை இந்த மாதிரிலாம் இல்லை, டேரெக்டாக நம்ம அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு ஸோ காசு வந்துடும். எவ்வளோ வந்துடும்? 1000 rupees வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ரீ பஸ் ட்ராவல் ஃபார் உமன், விடியல் பயணம் 2021. இது இப்போ குரூப் 2A மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே, பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் விடியல் பயணம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இலவச பேருந்து பயணமானது விடியல் பயணம் பெண்கள் பொருளாதாரம் மற்றும் சமூக துறைகளில் ஆர்வத்துடன் பங்கேற்க உதவுவதுடன் தங்களது பயணத்திற்கு மற்றவர்களை சார்ந்திருப்பதை குறைத்துள்ளது. மேலும் குடும்ப வருமானத்தில் பங்களிக்கவும் மேற்கல்வியை தொடரவும் தங்கள் பணியிடங்களுக்கு தாங்களாகவே பயணம் செய்யவும் வழிவகை செய்கிறது. இலவச பேருந்து பயணத்தால் கிடைக்கும் சேமிப்பு அவர்களின் உணவு, உடை, கல்வி போன்ற பிற அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்தப்படவும் உதவுகிறது. ஓகேவா. இப்போ வந்து ஸோ இப்போ இருக்கிறவங்களுக்கு மாடர்ன் உமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்கூட்டி ஓட்டுறதோ இல்லை பைக் ஓட்டுறதோ வந்து தெரியும். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாங்களுக்கு பாட்டி தாத்தாங்களுக்கு இல்லை தாத்தாங்களுக்கு வந்து பாட்டிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் ஓட்டுறதெல்லாம் தெரியாது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யாரை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்கன்னா அப்பாவையோ இல்லை தாத்தாவையோ இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களையோ தான் நம்பியிருப்பாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. இல்லைனா மேக்ஸிமம் நடந்தே தான் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ பஸ் மூலமாக அவங்க வேலைக்கு போகலாம். அதே மாதிரி வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காசில் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருமானம் கொடுக்கலாம். இதுக்காக வந்து விடியல் பயணம் அப்படின்ற ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. யார் அவர்கள் அப்படின்னா வந்து ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்தாங்க. 2021 கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் நினைவு கலப்பு திருமண நிதி உதவி திட்டம். முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் நினைவு இன்டர்காஸ்ட் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். இன்டர்காஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேவா. ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்க அதே மாதிரி உயர்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸோ காசு தராங்க. ஓகேவா. சாதி அடிப்படையிலான பாகுபாடுகளை ஒழிக்கவும் சமூகங்களுக்கிடையே சமத்துவத்தை மேம்படுத்தவும் தமிழ்நாடு அரசு 1968ஆம் ஆண்டு கலப்பு திருமண நிதி உதவி திட்டத்தை வந்து செயல்படுத்தி வருகிறது. கொஷின்ஸ் கேட்பாங்க, இந்த ஸ்கீம் எப்போ இருந்து இருக்குது அப்படின்னு வந்து கேட்பாங்க. எப்போ இருந்துன்னா ஸோ 1968 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ இதனுடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டு வருமானம் உச்ச வரம்பில்லை. ஓகேவா. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்கம் வருது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடையவே கிடையாது. ஓகேவா. ஸோ திருமணத்தின் போது மணமகள் 18 வயது பூர்த்தி அடைந்தால் வேண்டும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு நோ ஏஜிங் லிமிட் 18 கம்ப்ளீட் ஆயிருந்தால் போதும். அதுக்கப்புறமா எவ்வளோ வயசுனாலும் இருக்கலாம். அதே மாதிரி இதை 2 கேட்டகரியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம் செய்து கொண்ட புதுமண தம்பதியரில் ஒருவர் ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினராகவும் மற்றொரு வேறு சாதியினராகவும் இருக்க வேண்டும். SC ST பெண்ணோ இல்லை ஆணோ SC STயாக இருக்கணும். மீதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து BC MBC அந்த OBC இந்த OC கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரணும். OBC வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், இங்கே MBC BC OC கேட்டகரியில் இருந்தால் இவங்க 2 பேருக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு தருவாங்க. அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம் செய்து கொண்ட புதுமண தம்பதியரில் ஒருவர் முற்பட்ட வகுப்பினராகவும் மற்றொரு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராகவும் இருக்க வேண்டும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ கொடுத்துருக்குறாங்க. ஓகே. ஸோ இதற்கான வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் டைம் ஓகே கல்யாணம் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து விண்ணப்பிக்க வேண்டும். ஓகே. திருமணமாகி 2 ஆண்டுகளுக்குள்ளே என்ன பண்ணோம்னா விண்ணப்பிக்கணும். இதில் அதிகமாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா வந்து இது எதுக்காக, எப்போ வந்தது, எந்த வருஷம் வந்தது. ஸோ 1968 வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்தது. ஓகேவா. 2 கேட்டகரி தான். ஃபர்ஸ்ட் கேட்டகரி one of the spouse from forward community and the other from BC MBC. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா one of the spouse from SC ST community and other from a different community இருந்தால் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஸோ காசு கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் டாக்டர் தர்மம்பால் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம். ஓகே. விடோ ரீமேரேஜ் ஸ்கீம் அசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 1975 வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏழை இளம் விதவைகளுக்கு மறுவாழ்வு அளிக்கும் நோக்கத்துடன் இத்திட்டம் 1975ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. விதவை மறுமணத்தின் மூலம் சமூகத்தில் அவர்களுக்கு கண்ணியம், மரியாதை மற்றும் அங்கீகாரத்தை உறுதி செய்கிறது. ஓகேவா. நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் படிச்சிருப்போம். ஸோ கணவன் இறந்துட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மனைவி வந்து இறந்துடணும். அந்த சதி சிஸ்டம் அபாலேஷன் ஆஃப் சதி யார் பண்ணாங்கன்னா ராஜா ராம்மோகன் ராய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஊர் சைடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது, அந்த கணவன் இறந்துட்டா அதுக்கப்புறம் மறுமணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செஞ்சுக்க கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் இன்றைக்கி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவலண்ட்டாக இருக்குது. ஸோ ஆனால் அவங்க மறுமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா
ஒரு ஸ்கீம் இருக்குது. அப்படி செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து காசு தராங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம். இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மறுமணத்தின் போது மணமகளின் குறைந்தபட்ச வயது 20ஆக இருக்க வேண்டும், மணமகனின் வயது 40க்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஓகேவா? இதே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீமேரேஜ் பண்ணுறாங்க, அடுத்து மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா உமனுக்கு 20க்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40க்கு மேலே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வருமான உச்சவரம்பில்லை, விதவை சான்று, மறுமணம் செய்வதற்கான திருமண அழைப்புதல் மற்றும் வயது சான்று ஆகியவற்றை என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சமர்ப்பிக்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மறுமணமான நாளிலிருந்து 1 மாதத்திற்குள் என்ன பண்ணணும் அப்படின்னா 6 மாதத்திற்குள் என்ன பண்ணணும்னா விண்ணப்பிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீமில் பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னா அந்த செகண்ட் மேரேஜ் ஆச்சு இல்லைங்களா, அப்போ இருந்து 6 மந்த்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு காசு கொடுத்துருவாங்க. ஓகே, அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கீம் EVR மணியம்மையார் நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஃபார் டாட்டர் ஆஃப் புவர் விடோஸ். ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண நிதி உதவி திட்டம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து விடோலையே ரொம்ப புவராக இருக்கிறவங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா விடோலாக இருக்கிறவங்க, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா விடோவில் ரொம்ப புவராக இருக்கிறவங்க. ஸோ ஏழை விதவை தாய்மார்கள் தங்கள் பெண் குழந்தைகளின் திருமணத்தை நடத்திட நிதி உதவி வழங்கும் நோக்கத்துடன் இத்திட்டம் 1982ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஓகேவா? இப்போ விடோவாக இருக்கக்கூடியவங்களுக்கு பொண்ணு இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்னா அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து காசு கொடுப்பாங்க. இது எப்போ வந்தது அப்படின்னா வந்து 1982 வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து குடும்ப ஆண்டு வருமானம் 72,000க்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஸோ 72,000 மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கூலி வேலையே செஞ்சுருப்பாங்க. ஓகே, டெய்லி வேஜ் லேபர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 72,000க்குள்ளே வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் ஆகும். அதாவது விடோவில் டெய்லி வேஜ் லேபர்ஸில் இருக்கிறவங்களுடைய பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் விதவை உதவித்தொகை பெறுபவர்களுக்கு விதவை சான்று, வருமான சான்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லை. அதுக்கடுத்து ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 18 ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். மணப்பெண்ணுக்கு 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். இத்திட்டத்தில் பயன்பெறுவதற்கு உச்ச வயது வரம்பு எதுவும் இல்லை. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய கால அளவு விண்ணப்பங்களை திருமணத்திற்கு 40 நாட்களுக்கு முன்பாக அளிக்கப்பட வேண்டும். சிறப்பு நிகழ்வுகளில் தக்க காரணங்கள் இருந்தால் திருமணத்திற்கு முதல் நாள் வரை மனுக்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஏற்றுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ அதாவது மேரேஜுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஸோ இதை வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா வந்து அப்ளை பண்ணிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அன்னை தெரசா நினைவு ஆர்ஃபன் கேர்ள்ஸ் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். ஆர்ஃபன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அப்பா அம்மா இல்லாதவங்க. ஓகே, ஸோ அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம். ஓகே, ஆதரவற்ற பெண்கள் திருமணம் செய்து கொள்ள உதவும் வகையில் 1985ஆம் ஆண்டு இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அன்னை தெரசா நினைவு ஆர்ஃபன் கேர்ள்ஸ் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் எந்த வருஷம் வந்தது அப்படின்னு கேட்கலாம். எந்த வருஷம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1985 வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்திருக்கு. மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து 1960ஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்கீம்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து ஸோ கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்ஸில் இந்த ஸ்கீம் வரைக்கும் வந்து எழுதியிருந்தால் நமக்கு நல்ல மார்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் குரூப் 1ல். ஸோ இதற்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பாருங்கள். ஸோ ஆதரவற்ற பெண்ணாக இருத்தல் வேண்டும். ஆண்டு வருமான உச்ச வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது. ஸோ திருமணத்தின் போது மணப்பெண் 18 வயதினை நிறைவு செய்திருக்க வேண்டும். வயது உச்ச வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுக்கடுத்து சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினரிடமிருந்து ஆதரவற்றோர் சான்று பெற்று வழங்கலாம் அல்லது தாய் தந்தை இறப்பு சான்று வழங்க வேண்டும். ஓகே, அதாவது எம்எல்ஏ கிட்டேயோ ஒரு எம்பி கிட்டேயோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஃபன் தான் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பா அம்மாவுடைய டெத் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கணும். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டைம் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு 40 நாட்களுக்கு முன்பு விண்ணப்பிக்க வேண்டும். சிறப்பு நிகழ்வுகளில் தக்க காரணங்கள் இருந்தால் திருமணத்திற்கு முதல் நாள் வரை வந்து பார்த்திங்கன்னா மனுக்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்கீமுக்கானது. ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கீம், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்னா சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு விலையில்லா தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். ஓகேவா? ஸோ அந்த மிஷின் கொடுக்குறாங்க, தையல் இயந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது 20 to 40 வயதிற்கு உட்பட்ட உதவிகள், ஆதரவற்ற பெண்கள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், உடல் ஊனமுற்ற ஆண் மற்றும் பெண் மற்றும் சமுதாயத்தில் நலிவுற்ற பெண்களுக்கு உதவிகரமாக உள்ளது. இத்திட்டம் பெண்கள் சுய தொழில் மூலம் அவர்களின் வாழ்வாதாரத்திற்காக வருமானம் ஈட்டும் நிலையை மேம்படுத்த வழிவகை செய்கிறது. இது பாருங்கள், பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, உடல் ஊனமுற்ற ஆண். ஓகேவா? அந்த டிசேபிள்டு பர்சன் அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்கார் இல்லையா மேலில், அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க.
இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுக்கலாம் ஆப்ஷனில். ஸோ சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு விலையில்லா தையல் இயந்திரம் யாருக்கு வழங்குகிறது அப்படின்னு வந்து கேட்டுட்டு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றான டிசபிள்டு பர்சனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து வச்சுருப்பாங்க. நம்ம இதெல்லாம் படிப்போம். ஓகேவா? ஸோ 20 to 40க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும், விடோவாக இருக்கணும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதரவற்ற பெண்ணாக இருக்கணும், அதே மாதிரி கணவரால் கைவிடப்பட்ட பெண்ணாக இருக்கணும் அப்படின்றலாம் பெண்களை சார்ந்தே படிப்போம். ஆனால் இந்த பாயிண்ட்டை விட்டுருவோம். அதனால் இந்த பாயிண்ட் என்ன பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆணுக்கும் வந்து தராங்க. எந்த ஏஜுக்குள்ளே அப்படின்னா வந்து 20 to 40 வயசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ தமிழ்நாடு ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு கொஷின் வந்து பார்த்தோம் இல்லைங்களா, திராவிடியன் மூமெண்ட்டில் என்னென்னலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து திராவிடியன் பீரியடில் ஸோ என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ அதுக்கு இந்த ஸ்கீமெல்லாம் எழுதுறேன். என்னென்ன ஸ்கீமு? சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு விலையில்லா தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்னை தெரசா நினைவு ஆதரவற்ற பெண்கள் திருமண உதவி திட்டம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஈவேரா மணியம்மையார் நினைவு ஏழை விதவை மகள் திருமண நிதி உதவி திட்டம். அதுக்கடுத்து வந்து ஸோ டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம். அதுக்கடுத்து வேறு என்ன இருக்குது? டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் நினைவு கலப்பு திருமண நிதி உதவி திட்டம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம். அதுக்கடுத்து வேறு என்ன இருக்குது பாருங்கள், இதுதான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. என்னது? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம், புதுமை பெண் திட்டம். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் எழுதிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எவ்வளோ மார்க் போட்டிருப்பாங்க அப்படின்னா ஒரு 10 மார்க் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 7 to 8 மார்க்ஸ் வந்து தாராளமாக வந்து பார்த்தா போட்டிருப்பாங்க. 15 மார்க் அப்படின்னா வந்து ஒரு 10 to 12 மார்க் வந்து நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ போட்டிருப்பாங்க. ஸோ நல்லா என்ன பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதற்கான லிங்க்கு பிடிஎஃப் கீழே கொடுக்குறேன். பிடிஎஃப் கொடுக்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஸ்டடி பர்பஸ்க்காக வந்து பண்ணால் கொடுக்குறேன். அதே மாதிரி அந்த பிடிஎஃப் கிடச்சிட்ட உடனே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருமானா கண்டிப்பாக புரியாது. இங்கே என்ன சொல்ல வரோமோ அதை வந்து ஒரு வாட்டி கேட்டால் வந்து பார்த்தா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து புரியும். அதே மாதிரி இந்த கிளாஸஸ் ஃபார் பிகினர்ஸ் ஒன்லி. ஓகே, ஒரு சிலர் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் வந்து தாராளமாக வந்து தெரியும். ஸோ யாரெல்லாம் பிகினராக இருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து இந்த கிளாஸஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல்ஸ் கார்பரேஷன் லிமிடெட், தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம். ஸோ அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. ஓகேவா? தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் சிறப்பு நோக்க வாகனமாக நிறுவன சட்டம் 2013 கீழ் நிறுவப்பட்டது. ஓகேவா? ஸோ கொஷின் கேட்பாங்க, இது எப்போ நிறுவனாங்க அப்படின்னு கேட்பாங்க. தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் எப்போ வந்திருக்கு? 2013 வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ பொதுத்துறை நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. பணிபுரியும் பெண்கள் விடுதிகள், குழந்தை காப்பகங்கள், முதியோர் இல்லங்கள், குழந்தை பராமரிப்பு இல்லங்கள் போன்ற திட்டங்களில் உட்கட்டமைப்பு மேம்பாடு, மேலாண்மை மற்றும் பராமரிப்பு மேற்கொள்வது இந்நிறுவனத்தின் நோக்கமாகும். முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பெண்கள் குழந்தைகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதுகாப்பான மற்றும் வசதியான தங்குமிடத்தை நியாயமான வாடகை கட்டணத்தில் வீடு போன்ற விடுதி என விடுதிகளில் வசதிகளை வழங்குவது இத்திட்டத்தினுடைய குறிக்கோளாகும். அதாவது ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா வந்து வீடு போன்ற விடுதி. ஓகேவா? ஸோ ஹோம் லைக் ஹாஸ்டல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது இதுதான். இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னது? 2024 to 25 இந்த ஆண்டில் சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் மதுரை ஆகிய முக்கிய நகரங்களில் 26 கோடி மதிப்பீட்டில் 345 பணிபுரியும் மகளிர் பயன்பெறும் வகையில் புதிய தோழி தங்கும் விடுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட உள்ளன. ஓகேவா? ஸோ தோழி திட்டம், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வீடு போன்ற விடுதி திட்டம், இது ரெண்டுமே வந்து யாருக்கு அப்படின்னா வந்து ஸோ ஒர்க்கிங் உமன்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இந்த தோழி திட்டம் 2024 தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு போன்ற விடுதி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கீம் 2013 கொண்டு வந்தாங்க. அதுக்கு கீழே வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிஷன் சக்தி இயக்கம், இதுவும் பெண்களுக்கானது. சக்தி இயக்கம் என்பது பெண்களுக்கான பாதுகாப்பு மற்றும் அதிகாரம் வழங்குதல் ஆகியவற்றை உறுதி செய்யும் செயல் திட்டமாகும். இது ஒன்றிய அரசால் 15வது நிதிக்குழு மானியத்தின் மூலம் பாலின சமத்துவத்தை உருவாக்கும் ஒருங்கிணைந்த குடையின் கீழ் இயங்கும் திட்டமாகும். ஓகேவா? ஸோ சக்தி இயக்கம் எந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. எந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னா வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த சக்தி மிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடையது, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு நினைக்கக்கூடாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கேயும் வந்து பார்த்தா ட்விஸ்ட் வைப்பாங்க. ஓகேவா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ஸ்டேட் கவர்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மிஷன் சக்தி இஸ் எ ஸ்கீம் எய்ம்ட் அட் ஸ்ட்ரென்தனிங்
Interventions for women safety, security and empowerment. This is an integrated umbrella scheme launched by Government of India to spearhead a concerted effort to ensure gender equality under 15th Finance Commission. ஓகேவா? ஸோ லான்ச்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ரொம்ப முக்கியமானது. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இது லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது. ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தா வந்து சப் ஸ்கீம்ஸ் ஆஃப் மிஷன் சக்தி, சக்தி இயக்கத்தினுடைய உபதிட்டங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தா பாருங்கள். சக்தி இயக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் ஆகிய 2 உபதிட்டங்களை கொண்டுள்ளது. ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னா அந்த ஸ்கீமுடைய பேர் சம்பல். ஸோ பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்னா அதனுடைய ஸ்கீமுடைய பேர் வந்து பார்த்தா வந்து சமர்த்தி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா வந்து ஒன் ஸ்டாப் சென்டர், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒன் ஸ்டாப் சென்டர், இப்போ கொஸ்டின் கேட்டாங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து யாருடையது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு ஸ்கீம். ஓகே. நெக்ஸ்ட்டு மகளிர் ஹெல்ப்லைன். ஓகேவா? ஸோ 181, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் இயரில் டிஎன்பிசியில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து சேவ் கேர்ள் சைல்டு, எஜுகேட் கேர்ள் சைல்டு மற்றும் மகளிர் நீதிமன்றங்கள், நாரி அதாலத்கள். ஸோ நாரி அப்படின்னா பெண்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நம்ம பட்ஜெட் வீடியோவில் கூட பார்த்தோம் நாரி அப்படின்னா என்னது, ஸோ பெண்கள் அப்படின்னு பார்த்தோம். ஆகியவை பாதுகாப்பு துணை திட்டத்தின் கீழ் உள்ளன. குறுகிய கால தங்கும் விடுதி, உஜ்வாலா மற்றும் சொதார் கிரக், பணிபுரியும் மகளிர் விடுதி, மகப்பேறு உதவி திட்டம், தேசிய குழந்தை காப்பக திட்டம், பாலின பட்ஜெட் மற்றும் மகளிர் அதிகாரம் அளித்ததற்கான மையம் ஆகியவை மகளிருக்கு அதிகாரம் வழங்குவதற்கான உபதிட்டங்களாகும். இதில் வந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஸ்டாப் சென்டர், உமன் ஹெல்ப்லைன், ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நாரி அதாலத், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த உஜ்வாலா வந்து சுதார் கிரக், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து சேவ் கேர்ள் சைல்டு, எஜுகேட் கேர்ள் சைல்டு ஸ்கீம், பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பெண் குழந்தைகளின் பாலின விகிதம் குறைந்து வருவதை தடுப்பதற்காக ஒன்றிய அரசால் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேவா? அப்போ சேவ் கேர்ள் சைல்டு, எஜுகேட் கேர்ள் சைல்டு ஸ்கீம் யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேவா? ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த செக்ஸ் ரேஷியோ அப்படின்றது வந்து என்னன்னு தெரியணும். சைல்டு செக்ஸ் ரேஷியோ, அதாவது செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா வந்து 1000 ஆண்களுக்கு எவ்வளவோ வந்து பார்த்தோன்னா வந்து பெண்கள் இருக்காங்களோ அதுதான் வந்து செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 1000 ஆண் குழந்தைகளுக்கு எவ்வளவு பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைல்டு செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைல்டு செக்ஸ் ரேஷியோ குறையுது அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. பெண் குழந்தைகளின் பாலின விகிதம் குறைந்து வருவதை தடுப்பதற்காக ஒன்றிய அரசால் இத்திட்டம் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அறிமுகப்படுத்திருக்காங்க. இத்திட்டம் பெண் குழந்தைகளின் கல்வி பாதுகாப்பு மற்றும் உயிர் வாழ்தலை உறுதி செய்ய தொடங்கப்பட்டது. குறைந்தது வரும் பாலின விகிதம் என்பது பெண் குழந்தைகளின் பாலினத்தை கருவிலேயே கண்டறிந்து அழிப்பது மற்றும் பிறந்தவுடன் பெண் குழந்தைகள் கொல்லப்படுவதும் பிரதிபலிப்பாகும். ஓகேவா? ஸோ அப்போ சைல்டு செக்ஸ் ரேஷியோ குறையுது அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இப்போ வந்து ஒரு சிலரை வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே வந்து கருவிலேயே வந்து அபார்ஷன் பண்ணிடுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க பாருங்க, கருவிலேயே கண்டிருந்து அழிப்பது, பிறந்தவுடன் பெண் குழந்தைகள் கொல்லப்படுவது, குழந்தை பிறந்த உடனே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சம்திங் ஏதோ ஒன்று பண்ணி வந்து பண்ணால் அந்த பெண்ணோ குழந்தையே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஸோ கொண்டுருவாங்க. இதெல்லாம் தடுப்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்கீம். ஓகே, பெண்களுக்காக ஒரு ஸ்கீம். என்ன ஸ்கீம் அது? ஸோ சேவ் கேர்ள் சைல்டு, எஜுகேட் கேர்ள் சைல்டு ஸ்கீம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து இந்த ஸ்கீமை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஸோ 2022-23 ஆண்டிலிருந்து இத்திட்டத்தில் பெண் குழந்தைகளுக்கான திறன் மேம்பாடு, சிறந்த எதிர்காலத்திற்கான சிறுமிகளிடையே தொழில் ஆலோசனை, விளையாட்டு திறமைகளை அடையாளம் காண்பது போன்ற வாய்ப்புகளை உள்ளடக்கி சக்தி இயக்கம் திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் இத்திட்டம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஓகேவா? ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் சேவ் கேர்ள் சைல்டு, எஜுகேட் கேர்ள் சைல்டு ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் எப்போ இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா வந்து 2022-23 வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. மாவட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு. ஓகே, பிறப்பு பாலின விகிதம் 918க்கும் குறைவாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 லட்சம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1000 ஆண் குழந்தைகளுக்கு 918 இருந்தாங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 40 லட்சம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிறப்பு பாலின விகிதம் 918 முதல் 952 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து 30 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஃபார் ஃபீமேலுக்காக இந்த மாதிரி கொல்லக்கூடாது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிறப்பு பாலின விகிதம் 952க்கும் அதிகமாக
இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து 20 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம் மூலமாக ஸோ சேவ் கேர்ள் சைல்டு மூலமாக. ஓகே, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைல்டு செக்ஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி அதிக சைல்டு செக்ஸ் ரேஷியோ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மியாக காசு தருவாங்க. சைல்டு செக்ஸ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் அங்கே அதிகமான வந்து பெண் குழந்தைகளை கொள்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஃபண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அலோகேட் பண்ணுறாங்க. இந்த ஃபண்டை பற்றியெல்லாம் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. கேட்டாங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்கீம் பற்றி வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. இது தமிழ்நாட்டில் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. எப்போனா 2022 to 23 வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒன் ஸ்டாப் சென்டர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது என்ன கேட்டிருந்தாங்க கொஷினாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, ஒன் ஸ்டாப் சென்டர் ஒருங்கிணைந்த சேவை மையம். என்ன மையம்? ஒருங்கிணைந்த சேவை மையமாக இருந்தது. பெண்களின் தனிப்பட்ட மற்றும் பொது வாழ்வில் குடும்பம், சமுதாயம் மற்றும் பணியிடங்களில் வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு ஒரு கூரையின் கீழ் ஒருங்கிணைந்த ஆதரவையும் உதவியையும் வழங்குவதற்காக ஒன்றிய அரசின் 100% பங்களிப்புடன் மாநிலம் முழுவதும் ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இது முழுக்க வந்து ஸோ சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். 100% வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 48 ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 38 மாவட்டங்களிலும் கூடுதலாக சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி, சேலம், திருப்பூர் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாநகராட்சிகளில் 10 ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஓகேவா? ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் பாலின அடிப்படையிலான துன்புறுத்தல் மற்றும் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தற்காலிக தங்குமிடம், மருத்துவ உதவி, உளவியல் சமூக ஆதரவு, இலவச சட்ட உதவி, காவல்துறை உதவி மற்றும் ஆலோசனை சேவைகள் போன்றவை சேவைகளை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அழைச்சிட்டு வராங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஒன் ஸ்டாப் சென்டர் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தங்கிக்கலாம். அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தற்காலிக தங்குமிடம், மருத்துவ உதவி, உளவியல் சமூக ஆதரவு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ லீகல் எய்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. இது முழுக்க யார் வந்து கொண்டு வந்தது? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு உமன் ஹெல்ப்லைன் 181. இது ப்ரீவியஸ் இயரில் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின். ஓகே, ஸோ நாடு முழுவதும் வன்முறையால் பாதிக்கப்பட்டு உதவி கோரும் பெண்களுக்கு ஆதரவு மற்றும் தகவல்களை ஒற்றை பொதுவான இலவச தொலைத்தொடர்பு உதவி எண் 181 மூலம் 24 மணி நேர சேவைகளை 2018 முதல் வழங்கி வருகிறது. ஓகேவா? ஸோ 181 அப்படின்ற வந்து நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உமன் ஹெல்ப்லைன் நம்பர் எப்போ இருந்து வருது அப்படின்னா வந்து 2018 வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருது. ஓகேவா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கேயும் 18 இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 18 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 18 181 அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கொண்டு வந்திருக்காங்க அந்த ஹெல்ப்லைன் நம்பர்? 2018 கொண்டு வந்திருக்காங்க. 24/7. ஓகேவா? ஸோ 365 டேஸும் வந்து போனால் நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. உமன் ஹெல்ப்லைன் எதற்கு? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதனா பாதிக்கப்படுறாங்க அப்படிலாம் வந்து அவங்களுக்கு எதனா ஹெல்ப் வேணும், இல்லைனா எதனா ஒரு ஆதரவு வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணலாம். இது அவசர காலங்களில் உதவி புரியும் ஆதரவு அமைப்பு, ஒருங்கிணைந்த சேவை மையங்கள் மற்றும் பிற உதவி எண்களுடன் ஒருங்கிணைந்து அவசர மற்றும் அவசரமற்ற தேவைகளில் பெண்களுக்கு உதவி வருகிறது. பெண்களுக்கு உதவும் சேவை மையங்கள் மற்றும் அரசு திட்டங்கள் குறித்து தகவல்களை அளித்து வருகிறது. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தேவையான மனநல ஆலோசனை, சட்ட உதவி மற்றும் காவல் உதவி ஆகியவற்றை பெற வழிகாட்டுதல்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து வழங்குறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷார்ட் ஸ்டே ஹோம், சக்தி சதன், குறுகிய கால தங்குமிடம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா இங்கே கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தங்கிக்கலாம். இக்கட்டான சூழ்நிலைகளால் பாதிக்கப்பட்ட பெண்கள் கண்ணியத்துடனும் பாதுகாப்புடன் வாழ்வதற்கு மகளிர் குறுகிய கால தங்கும் இல்லங்கள் சக்தி சதன் என்ற திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஓகேவா? இந்த சக்தி சதன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிச்சிருப்பீங்க. ஓகே, பண்டித ராமாபாய் படிச்சிருப்பீங்க இல்லையா? பாருங்கள், இத்திட்டத்திற்கு ஒன்றிய மற்றும் மாநில அரசால் 60:40 என்ற விகிதம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஓகேவா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 60% கொடுப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 40% வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இத்திட்டத்தின் மூலம் உணவு, உடை, தங்குமிடம், ஆலோசனை, பயிற்சி, மருத்துவம் மற்றும் சட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன. பாதிக்கப்பட்ட பெண்கள் 3 to 5 வருடம் வரை இந்த இல்லங்களில் தங்கலாம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது அரசு சாரா நிறுவனங்களால் நடத்தப்படும் 33 குறுகிய கால தங்குமிடங்கள் உள்ளன. ஓகே, ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கீமில் ஸோ 60% யார் கொடுப்பாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. 40% வந்து யார் கொடுப்பாங்கன்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. இந்த வீட்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சக்தி சதன் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 3 வருஷம், மேக்ஸிமம் 5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தங்கிக்கலாம். இது வந்து யார் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து என்ஜிஓ வந்து ரன் பண்ணுறாங்க, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு
தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா வந்து ஸோ 2024. அது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரதட்சணை தடை சட்டம் 1961. இது உங்களுக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சிருக்கும். வரதட்சணை தடுப்பு விதிகள் 2004 பிரிவு 8 கிளாஸ் பியின் படி மாவட்ட சமூக நல அலுவலர்கள் வரதட்சணை தடுப்பு அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ஓகேவா, இது கொஸ்டின் கேட்கலாம். யார் வந்து வரதட்சணை தடுப்பு அதிகாரிகளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. யார்? மாவட்ட சமூக நல அலுவலர். ஓகேவா, டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ டவுரி ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறாங்க. ஸோ சட்டத்தை திறம்பட செயல்படுத்த மாவட்ட சமூக நல அலுவலர்களுக்கு தேவையான பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. இந்த சட்டத்தின் கீழ் வரும் குற்றங்கள் பிடியாணையின்றி கைது செய்தலுக்குரிய குற்றங்களாகும். மேலும் பிணையில் வெளிவர முடியாத சமரசமாக தீர்க்க இயலாத குற்றங்களாகும். சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் கீழே வெளியே மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெயில் கிடையாது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் கவர்மெண்ட் ஜாபை போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டவுரி ஹராஸ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை கூட போயிடும். ஓகேவா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, பார்த்து இருங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் ஸோ 2005 வந்து பார்த்தா வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்தில் உரிமையியல் மற்றும் குற்றவியல் விதிகள் இருந்தாலும் 60 நாட்களுக்கு ஒரு பெண்ணுக்கு உடனடி உரிமையில் தீர்வுகளை என்ன பண்ணுறாங்கன்னா பெற உதவுறாங்க. ஸோ ஆணை பிறப்பிக்கப்பட்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் மனுதாரர் மற்றும் எதிர் மனுதாரர் இருவரும் அமர்வு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம். அதாவது ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கொடுக்குறாங்கன்னா 30 டேஸ்க்குள்ளே வந்து ஆஜராகணும். இந்த சட்டத்தில் கீழ் உள்ள குற்றங்கள் பிடியாணையின்றி கைது செய்தலுக்குரியவை மற்றும் பிணையில் வெளிவர முடியாத குற்றங்கள் ஆகும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் பெயிலபிள் கேஸ் தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ஆக்ட் 2013. ஓகேவா, ஸோ இந்த சட்டம் அடிக்கடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பணியிடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் பண்ணுறாங்கன்னா இந்த சட்டத்தின் கீழே வந்து அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒருத்தரை கைது பண்ணலாம். ஓகேவா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடு விடுதிகள் மற்றும் இல்லங்கள் சட்டம் 2014. ஓகேவா, பெண்களுக்கு ஆதரவற்ற பெண்கள் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த தமிழ்நாடு ஹாஸ்டல் அண்ட் ஹோம்ஸ் ஆக்ட் 2014 வந்து என்ன பண்ணியிருக்காங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம். இது ரொம்ப 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 முக்கியமானது. இது மெயின்ஸில் அடிக்கடிக்கு உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுதுங்க அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து 1993 வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஓகே, பெண்களின் நலனை பாதுகாப்பதற்காக 1993 ஆண்டு தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தை அரசு அமைத்தது. அது முதற்கொண்டு 3 ஆண்டுக்கு ஒரு முறை புதிய உறுப்பினர்களுடன் ஆணையம் மறுசீரமைக்கப்பட்டு வருகிறது. அதாவது எவ்ரி 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இதில் ஒரு தலைவர், ஒரு உறுப்பினர், செயலாளர் மற்றும் 7 உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பாக ஆணையம் செயல்படுகிறது. இதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர்பர்சன் இருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உறுப்பினர் செயலர் இருப்பார். மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போ 9 பேர் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து தற்போதைய மகளிர் ஆணையம் 2022 ஆண்டில் புதிய உறுப்பினர்களும் நிறுவப்பட்டது. ஓகேவா, அப்போ 2022 போட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ இந்த வருஷம் முடிஞ்சிடும். 3 வருஷத்துக்கு ஒரு முறை தானே சொல்லியிருக்காங்க. அப்போ 2025 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து மாற்றிடுவாங்க. இது இயர் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, 1993 வந்து பார்த்தோன்னா வந்து கொண்டு வந்தாங்க. இதில் டோட்டலாக வந்து 9 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த 9 பேரில் வந்து பார்த்தோன்னா ஒரு சேர்பர்சன், ஒரு மெம்பர் செக்ரட்டரி, 7 மெம்பர்ஸ் வந்து பார்த்தோன்னா இருப்பாங்க, 9 பேர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் விடோஸ் அண்ட் டெஸ்டிடியூட் உமன் வெல்ஃபேர் போர்டு, கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம். ஸோ இது எந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்தாங்கன்னா 2022 வந்து பார்த்தோன்னா கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் உள்ள கைம்பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், நலிவுற்ற பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், முதிர்கன்னிகள்னால் கல்யாணம் ஆகாமல் ரொம்ப ஏஜில் இருக்காங்களா, 30+ இருக்கிறவங்கள தான் முதிர்கன்னிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளிட்டோர் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளை கலைத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடுவோம், சமூகத்தில் அவர்கள் பாதுகாப்புடன் கண்ணியமான முறையில் வாழ்வதற்காகவும் 2022 ஆண்டு செப்டம்பர் மாதம் கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. விடோஸ் அண்ட் டெஸ்டிடியூட் உமன் வெல்ஃபேர் போர்டு வந்து எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க. எந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க? 2022 கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் 1992. ஸோ இது ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்தாங்க. முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் பெண் குழந்தைகளுக்கான அனைத்து நல திட்டங்களுக்கும் முன்னோடியாக உள்ளது. இத்திட்டம் பெண் சிசு கொலை தடுத்தல், குழந்தை திருமணத்தை தடை செய்தல் மற்றும் பெண் குழந்தைகளின் கல்வியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. அதாவது பெண்ணை அந்த பிறந்த உடனே வந்து பார்த்தா வந்து கொள்வது, அதே மாதிரி வந்து பார்த்தா வந்து சைல்டு மேரேஜ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இந்த ஸ்கீம் சொல்லுது. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்றதும் சொல்லுது. ஓகேவா, நெக்ஸ்ட் த ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006.
இது ரிப்பீட்டடாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் சரி, டிஎன்பிசிலையும் சரி கேட்டுகிட்டே வந்து பார்த்தோன்னா வந்து இருக்கிறாங்க. நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, குழந்தை திருமண தடை சட்டம் 2006. குழந்தை திருமண தடை சட்டம் 2006ஆம் ஆண்டு ஒன்றிய அரசால் இயற்றப்பட்டு 2009ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஓகே, ஸோ எப்போ எனாக்ட் பண்ணாங்க? 2006. அது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா என்ஃபோர்ஸ் ஆனது எப்போ அப்படின்னா வந்து 2009 வந்து என்ஃபோர்ஸ் ஆயிருக்கு. இச்சட்டத்தின்படி ஆண்களுக்கு 21 வயது குறைவாகவும் பெண்களுக்கு 18 வயது குறைவாகவும் இருந்து திருமணம் நடைபெற்றது என்று அறிய வந்தால் பிணையல் விடுவிக்க இயலாத குற்றமாகும். ஓகேவா? ஸோ மேல்னா 21 கம்ப்ளீட் ஆகிருக்கணும், ஃபீமேல்னால் 18 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்படி கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கிறவங்க வந்து ஸோ கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தின் கீழே என்ன பண்ணலாம் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணலாம், நான் பெயிலபிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வயசானவங்கள ஓகேவா தாத்தா பாட்டிகளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டம் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 2023 கொண்டு வந்திருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சரக்கடுத்து வந்து பார்த்தா அந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007, பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டம் எந்த வருஷம் வந்தது அப்படின்னா 2007. இதுவும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, சரக்கடுத்து இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ், மூத்த குடிமக்களுக்கான ஒருங்கிணைந்த திட்டம் IPSRC அப்படின்றது ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேவா? மாநில அரசின் பரிந்துரையுடன் ஒன்றிய அரசு 66 முதியோர் இல்லங்கள், ஒரு தொடர்ச்சியான பராமரிப்பு இல்லம், ஏன்முறை சிகிச்சை மையம், 3 நடமாடும் மருத்துவ பராமரிப்பு அலகுகள் மற்றும் ஒரு மண்டல வள பயிற்சி மையம் ஆகிய திட்டப்பணிகளுக்காக மானியங்களை 90:10, அதாவது 90% யார் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, 10% யார் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து இந்த தொண்டு நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஏன்னா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து கொடுக்குறாங்க என்ற விகிதத்தில் தொண்டு நிறுவனங்களுக்கு நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து வழங்குறாங்க. இதுதான் வந்து என்னது ஸோ மூத்த குடிமக்களுக்கான ஒருங்கிணைந்த திட்டம் IPSRC. இது வந்து டிஎன்பிசியில் கொஸ்டின் கேட்கல, பட் ஆனால் வந்து யூபிஎஸ்சியில் ஒரு வாட்டி வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. IPSRC வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து மூத்த குடிமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைந்த திட்டம். ஸோ இது 90% யார் ஸ்கீம் ஸ்பான்சர் பண்ணுறாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட். 10% வந்து பார்த்தீங்கன்னா அந்த NGO வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸோ சீனியர் சிட்டிசன்ஸ் ஹெல்ப்லைன் 14567, மூத்த குடிமக்களின் உதவி எண். உமன் ஹெல்ப்லைன் பார்த்தோம் 181. அதே மாதிரி வந்து பார்த்தா வந்து சீனியர் சிட்டிசன் ஹெல்ப்லைன் வந்து பார்த்தா 14567. லாஸ்ட் டைம் குரூப் 1ல இதே மாதிரி வந்து ஒரு 2 கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா வந்து இருந்தது. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து ஒரு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க, இன்னொன்றுக்கு வந்து தப்பாக ஆன்சர் பண்ணாங்க. அதுக்கான ஆன்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, அப்போது சீனியர் சிட்டிசன்ஸ் ஹெல்ப்லைன் அப்படின்னா 14567. மூத்த குடிமக்கள் உதவி எண் 2021 முதல் இயங்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம் வந்து எப்போ இருந்து வருது அப்படின்னா 2021 வருது. இது காலையில் 8 மணிலிருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. இதே உமனுக்கு 24/7, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் 8 to ஈவினிங் 8 வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு திருநங்கைகள் நல வாரியம், தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ தமிழ்நாடு டிரான்ஸ்ஜெண்டர் வெல்ஃபேர் போர்டு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எழுதுறாங்க. அவங்க எந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ MBCக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருவாங்க. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரிசர்வேஷனில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, தெரியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்த கேட்டகரி அப்படின்னா MBCயில் வருவாங்க. ஓகேவா? திருநங்கைகளுக்கு சமூக மற்றும் பொருளாதார ஆதரவை வழங்கி அவர்களுக்கு நலத்திட்டங்களை செயல்படுத்த திருநங்கைகள் நல வாரியம் 2008 என்ன பண்ணியிருக்காங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. கொஸ்டின் கேட்பாங்க, தமிழ்நாடு திருநங்கைகள் நல வாரியம் எந்த வருஷம் உருவானது? 2008 வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவானது. திருநங்கைகளுக்கான மாதாந்திர ஓய்வு திட்டம். ஓகேவா? 2023 முதல் 40 வயதிற்கு மேற்பட்ட 6 லட்சம் திருநங்கைகளுக்கு வழங்கப்பட்டு வந்த மாதாந்திர ஓய்வு தொகை 1000 1500 என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஸோ உயர்த்திருக்காங்க. இது கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பென்ஷன் தராங்க? 1500 ரூபீஸ் தராங்க. ஓகேவா? அதுக்கடுத்து திருநங்கைகள் உரிமை சட்டம், உரிமை பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 2019 கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெண் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கான மாநில விருது ஜனவரி 24 வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புதுசாக நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸில் மேக்ஸிமம் எங்கேயும் வரல, இது பார்த்து வச்சுக்கோங்க. பெண் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்கான மாநில விருது, பெண் குழந்தைகளின் திறன்களை அங்கீகரித்து ஊக்குவிக்கும் வகையிலும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகளை எதிர்த்து செயல்படும் பெண் குழந்தைகளின் முயற்சியை பாராட்டும் வகையில் மாநில விருது 2018 முதல் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. ஓகேவா? ஸோ அப்போது இந்த விருது எந்த வருஷம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து 2018 வந்து பண்ணால் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் 18 வயதுக்குட்பட்ட பெண் அலுவலர்கள், பெண் குழந்தைகள் திருமணத்தை தடுத்தல் ஆகியவற்றில்
என்ன பண்ணுறாங்க ஆகியவற்றில் அசாதாரணமாக செயல் ஆற்றியமைக்காக இவ்விருது வழங்கப்படுகிறது. ஓகே, இவ்விருது ரொக்க பரிசாக ரூபாய் 1,00,000 காசோலை மற்றும் பாராட்டு பத்திரம் ஆகியவை என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. என்னென்ன பண்ணுறாங்க, ஸோ இப்போ 18 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தை, பெண் கல்வி, பெண் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு, சமூக அவலங்கள், பெண் குழந்தைகள் திருமணத்தை தடுத்தல் ஆகியவற்றில் அசாதாரணமாக செயல் ஆற்றியமைக்காக இவ்விருது என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஸோ கொடுக்குறாங்க. ஸோ எப்போ கொடுக்குறாங்க, ஜனவரி 24, 2018 கொடுக்குறாங்க. ஸோ பெண்களை எதனா வந்து பார்த்திங்கன்னா அவங்க எதனா பிரச்சனைகள் இருக்காங்கன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்காக வந்து ஸோ இந்த காப்பாற்றிய பெண்களுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா வந்து கொடுப்பாங்க. ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ என்னது கல்யாணம் ஆக போகிறது கால் பண்ணி சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டைம் ஸோ ஔவையார் விருது எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து மார்ச் 8 வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. சமூக சீர்திருத்தம், மொழி, கலை, பத்திரிகை, கலாச்சாரம், மத நல்லிணக்கம், பெண்கள் மேம்பாடு, நிர்வாகம் போன்ற பல்வேறு துறைகளில் சேவையாற்றிய தலை சிறந்த மகளிருக்கு ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினத்தன்று ஔவையார் விருது வழங்கப்படுகிறது. ஔவையார் விருது பெறுபவருக்கு காசோலையாக 1,50,000 லட்சம் ரொக்க பரிசுடன் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. ஓகேவா, ஸோ இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே மார்ச் 8 வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டாடுறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஔவையார் விருது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா, யாருக்காக, சமூக சீர்திருத்தம், மொழி, கலை, பத்திரிகை, கலாச்சாரம், மத நல்லிணக்கம், பெண்கள் மேம்பாடு, நிர்வாகம் போன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலை சிறந்து சேவையாற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. எவ்வளோ, 1,50,000 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்த்த ஸோ பார்ட் 1க்கான வீடியோ. இதற்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது மேக்ஸிமம் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கே புரியும். புரியாத பாயிண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு நோட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 2025 ஒரு 2 மாதம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ இப்போது மார்ச் 1 இன்னிலிருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு February 2026 வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து கவர்மெண்ட் ஜாபை வந்து வாங்கிடலாம். ஓகேவா, ஏன்னா ஒரு சிலர் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் படிப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அந்த மைண்ட் செட் வேண்டாம். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிக்க ஆரம்பிங்க. நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷன் வந்து நீங்கள் ஜாப் வாங்கிட்டீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா வந்து சால்வ் ஆகிடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் வெல் செட்டில்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் இதுக்கு மேலே தான் செட்டில் ஆனாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஸோ ஜாப் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நல்லா படிங்க. ஸோ நோட்ஸ் எடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.